அனைவருக்கும் வணக்கம். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஈவன் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆப்டிடியூட்ல ஏஜஸ், அதாவது வயது கணக்குல இருந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்கிலையும் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்க சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஏஜஸ்ல ரொம்ப பேசிக் சம் இதான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இதுக்கு அடுத்தடுத்து வர சம்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 எனில் ஏ யின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. இந்த சம்ம மொத்தமா நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மற்றும் பி உடைய வயதுகளின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்ம 6x 5x எடுத்துக்கலாம். இங்க 6x வகுத்தல் இங்க ரேஷியோல இருக்கு, அப்ப 6x வகுத்தல் 5x ரைட் பண்ணலாம். அடுத்தது 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகுனா கூட்டல், அப்ப 6x + 15. அதாவது ஏக்கு 15 வருஷம் ஆகும்போது பிக்கும் 15 வருஷம் ஆகும். அப்போ 6x + 15 வகுத்தல் 5x + 15. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8. அப்ப 9 வகுத்தல் 8 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க 8 × 6x 48x + 15 × 8 120 சீக்வல் டு இங்க 9 × 5x 45x + 9 × 15 135. ஸோ நெக்ஸ்ட் இந்த 45x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்ப 48xல 45x போச்சுன்னா மீதி 3x சீக்வல் டு, ஸோ இந்த சைடு 120 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். 135ல 120 போச்சுன்னா மீதி 15. அப்ப x ஈக்குவல் டு 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 வகுத்தல் 3 அப்படியே கேன்சல் பண்ணா 5. x ஈக்குவல் டு 5. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, a இன் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. a உடைய தற்போதைய ரேஷியோ பார்த்தோம்னா 6x. ஒரு x ஈக்குவல் டு 5னா இங்க என்ன இருக்கு 6x. அப்ப 6 × x-க்கு பதிலா 5 ஈக்குவல் டு 30 சீக்வல் டு இது வந்து a உடைய வயது. ஒருவேளை b உடைய வயது கேட்டாங்களா, b உடைய தற்போதைய வயது கேட்டாங்களா, b உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5x. அப்போ 5 × 5 ஈக்குவல் டு 25 ஈக்குவல் டு b. இதே கொஸ்டின்ல a உடைய வயது 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வரும்னு கேட்டாங்களா. ஸோ a உடைய தற்போதைய வயது 30 + 15 ஆண்டுகளுக்கு பிறகுனா அது கூட 15 கூட்டிக்கணும். அப்ப 45. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயது 45. ஒருவேளை b உடைய வயது, அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு b உடைய வயது என்னன்னு கேட்டாங்களா, b உடைய வயது 25 + 15 ஈக்குவல் டு 40. b உடைய வயது 15 ஆண்டுகளுக்கு பிறகு 40. இதே கொஸ்டின்ல a மற்றும் b யின் வயதுகளின் வித்தியாசம் என்ன கேட்பாங்க. அப்ப வித்தியாசம்னா a - b, அதாவது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். a உடைய வயது 30 - b உடைய வயது 25. 30ல 25 போச்சுன்னா 5. ஸோ இதே கொஸ்டின்ல a மற்றும் b யின் வயதுகளின் கூடுதல் என்ன கேட்பாங்க. கூடுதல்னா ரெண்டையும் கூட்டணும். a உடைய வயது 30, b உடைய வயது 25, ரெண்டையும் ஆட் பண்ணா 55. ஸோ இந்த ஒரு மாடல் கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 8 மாடல் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெத்தட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது ஷார்ட்கட் மெத்தட். அதையும் நம்ம பார்க்கலாம். இதே கொஸ்டினை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். a மற்றும் b யின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 எனில் a யின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 9ல 6 போச்சுன்னா 3, அதே மாதிரி 8ல 5 போச்சுன்னா 3. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா இந்த 3க்கு தான் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்றது இந்த 3க்கு தான். 3க்கு சீக்வல் டு 15னா 1க்கு இது அப்படியே 3ஆல கேன்சல் பண்ணா 5. 1க்கு 5. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, a யின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. ஸோ 1க்கு 5னா இங்க ஏக்கு என்ன இருக்குது 6. அப்போ 6 × 5 ஈக்குவல் டு 30. இது வந்து a உடைய வயது. ஒருவேளை b உடைய வயது கேட்டாங்களா, b உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5 × 5 ஈக்குவல் டு 25. இது வந்து b உடைய தற்போதைய வயது. ஸோ இந்த மெத்தட் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா சால்வ் பண்ண மெத்தட் ஆகட்டும், சேம் ஆன்சர் தான் வருது. இந்த இடத்துல என்னன்னா டிஃபரன்ஸ் மட்டும் காமனா வரணும். இங்க 1 வந்தா இங்கேயும் 1, இங்க 2 வந்தா இங்க 2, இங்க 3 வந்தா 3. ஒருவேளை இந்த இடத்துல 3 வந்து இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 4 வந்து இந்த இடத்துல 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறத நம்ம அடுத்த சம்ல பார்க்கலாம். இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏஜஸ் மட்டும் இல்லாம சிம்பிளிபிகேஷன்லயும் இந்த மாடல் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா இரு எண்களின் விகிதம் 6:5, அவற்றுடன் 15ஐ கூட்டினால் 9:8 மாறுகிறது, அந்த இரு எண்கள் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் நம்ம இந்த சேம் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்ம நல்லா நீங்க பார்த்துட்டாவே அந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். a மற்றும் b யின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:1.
10 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:3 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஏஜஸ்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 9:10. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 எனில் பியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஏ மற்றும் பி உடைய வயதுடைய விகிதம் கொடுத்துட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்திருந்தாங்க. இதுல 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் கேட்டா எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 9:10. 10 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறதுனால மைனஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டாங்களா. இங்க ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 9:10 அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இது 9x இது 10x எடுத்துக்கலாம். ஸோ இதை 9x வகுத்தல் 10x ரைட் பண்ணலாம். இங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறாங்க. அப்போ -10. அப்போ இங்கேயும் -10. அதாவது இவருக்கு 10 வருஷம் முன்னாடினா ஏக்கு 10 வருஷம் முன்னாடினா பிக்கும் 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவர்கள் வயதின் விகிதம் 4:5 அப்படிங்கிறாங்க. அப்போ 4 வகுத்தல் 5. நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க 9x இங்க 5 ரெண்டையும் பெருக்குனா 45x மைனஸ் இங்க 10 5 50 சீக்வல் டு இங்க 10x × 4 40x மைனஸ் 40. ஸோ நெக்ஸ்ட் இந்த 40x பிளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 45ல் 40 போச்சுன்னா மீதி 5x சீக்வல் டு இந்த மைனஸ் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 50 ஆகும். ஸோ 50ல் 40 போச்சுன்னா மீதி 10. அப்போ x ஈக்குவல் டு 10 வகுத்தல் 5 போச்சுன்னா கீழே வரும். அப்படியே கேன்சல் பண்ணா 2. x ஈக்குவல் டு 2. கொஸ்டின் நினைக்கிறாங்க பியின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. ஸோ பியுடைய தற்போது வயதுடைய விகிதம் பார்த்தோம்னா 10. ஸோ ஒரு x ஈக்குவல் டு 2னா இங்க 10x. அப்போ 10 × 2 ஈக்குவல் டு 20. ஒருவேளை ஏவுடைய தற்போதைய வயது கேட்டாங்களா. ஏவுடைய தற்போதைய வயது ரேஷியோ பார்த்தோம்னா 9x. அப்போ 9 × 2 ஈக்குவல் டு 18. ஸோ இதே கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் வயதுகளின் கூடுதல் வித்தியாசம் பெருக்கல் பலன் இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி இந்த சம சால்வ் பண்ணி பழகிட்டாவே நம்ம அந்த கொஸ்டின்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதே கொஸ்டினை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 9:10. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 எனில் பியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் என்ன வருது. 9ல் 4 போச்சுன்னா 5, 10ல் 5 போச்சுன்னா 5. ஸோ டிஃபரன்ஸ் காமனா வருது. ஸோ அந்த டிஃபரன்ஸுக்கு தான் இந்த 10. இந்த டிஃபரன்ஸுக்கு தான் இந்த 10. ஸோ 5க்கு 10னா 1க்கு அப்படியே கேன்சல் பண்ணா 10 5ஆல் கேன்சல் பண்ணா 2. 1க்கு 2. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க. பியின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. ஸோ 1க்கு 2னா பியுடைய தற்போதைய ரேஷியோ 10. அப்போ 10 × 2 ஈக்குவல் டு 20. 20 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏவுடைய தற்போதைய வயது கேட்டாங்களா. இங்க ஏவுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 9. அப்போ 9 × 2 ஈக்குவல் டு 18. இது வந்து ஏவுடைய வயது, இது பியுடைய வயது. கூடுதல் கேட்டாங்களா. ரெண்டு பேர்த்தோட வயது கூடுதல் கேட்டாங்களா 38. டிஃபரன்ஸ் கேட்டாங்களா 20ல் 18 போச்சுன்னா 2. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சு டிஃபரெண்ட் மெத்தட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே கொஸ்டின்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பு பியின் வயது என்ன கேட்டாங்களா. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 5. அப்போ 5 × 2 ஈக்குவல் டு 10 வருஷம். 10 வருஷம் முன்னாடி அவரோட வயசு 10 வருஷம். ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பு வயது கேட்டாங்களா. இப்போ 4 இங்க ரேஷியோ பார்த்தோம்னா 4. அப்போ 4 × 2 ஈக்குவல் டு 8. இது வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 7:5. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:2 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.